நிறைய பேர் வந்து என்னோட ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி வீடியோ போடுங்க அக்கான்னு சொல்கிறீங்க. நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து எனக்கு வந்து வீடியோஸ் பெருசாக ரீச் ஆகாதனால நான் ஷார்ட்ஸில் தாங்க போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து வீடியோவை கேட்டதுனால நான் வீடியோவும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த தப்பெல்லாம் செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு இதாக இருக்கும். அது ரொம்ப வந்து நம்ம மாசமாக இருக்கிறதுனால ரொம்ப வந்து நம்ம குழந்தை அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அப்படி பிறந்துருமோ இப்படி பிறந்துருமோ இல்லை நம்மளுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற எந்த ஒரு பயம் இல்லாமல் நார்மலாக நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். நான் இது மாதிரிலாம் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்கிறனால எனக்கு பெருசாக தெரியாது. நான் வேறு 90 கிட்ஸு, உங்களுக்கே தெரியும். அப்போ வர படம் ஒரு சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாசமாக இருக்கிறவங்க இறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறையா படம் பார்த்துருப்போம் இல்லையா. அதை பார்த்து வளர்ந்ததுனால நம்மளுக்கு அது மாதிரி ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அது மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போலாம் நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அதுக்கு தகுந்தாப்பில் நம்மளை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. டாக்டர்ஸ் வந்து நம்மளை பார்த்துக்குவாங்க. எனக்கு வந்து 2010 தாங்க கல்யாணம் ஆச்சு. 2வது மாதம் 10 வந்து ஸ்டார்டிங்கில் கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு மந்த் மட்டும் நான் பீரியட்ஸ் ஆனேன். ஃபஸ்ட்டு மந்த் பீரியட்ஸ் ஆகிட்டு செகண்ட் மந்த் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து அவங்க பெரியம்மா இருந்தாங்க, கூட இருந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, டே வந்து இது மாதிரி வந்து பிள்ளைக்கு வந்து 4 தள்ளி போயிருக்கு, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒரு 10-20 நாளில் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு வந்து செக் பண்ணாங்க, கிட்டெல்லாம் கொடுத்தாங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பிளட் டெஸ்ட் இது எல்லாமே ப்ராப்பராக பண்ணாங்க. எனக்கும் அவருக்கும் எல்லாமே வந்து பிளட் டெஸ்ட்டில் எடுத்தாங்க. பாப்பா வந்து வயிற்றில் வந்து குழந்தை வந்து ஓகே ஆயிடுச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பையன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து போயிட்டுருந்தோம். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு குழந்தை அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயமும் எனக்கு பெருசாக விழிப்புணர்வே இல்லைங்க. எனக்கு 20 வயசில் மேரேஜ் ஆச்சு. அப்போ வந்து ஏதாவது எனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. நான் வந்து இது சாப்பிட்டா தான் நம்ம குழந்தைக்கு வரும், இந்த நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு தான் வந்து நம்ம குழந்தைக்கு வந்து நல்லா எனர்ஜியாக இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமே எனக்கும் தெரியல. யாரும் சொல்லியும் கொடுக்கல. அது வந்து எனக்கு வந்து அந்த ஏஜில் வந்து பெருசாக தெரியலைங்க, அவ்வளோதான் நான் சொல்லணும். அதை பற்றின விழிப்புணர்வு எதுவுமே தெரியாதனால எனக்குமே வந்து பெருசாக யாருமே வாங்கி தரல. எனக்கு எங்கள் வீட்டுக்கார்ட்ட வந்து அது வாங்கிட்டு வாங்க, கல்யாணம் முடிச்ச நாள்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷ காலமாகவே எங்கள் வீட்டுக்கார்ட்ட எனக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லவும் மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். அதே போல் அவரும் வாங்கி கொடுக்கவும் மாட்டார். வெளியே எங்கேயுமே எனக்கு கூட்டிகிட்டு போனதும் கிடையாது. அதனால் வந்து எனக்கு அவர்கிட்ட கேட்குறதுக்கு உண்டான தயக்கமா இல்லை வந்து வேண்டாம் விருப்பமாக எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆனதுனால, அதாவது எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணோம். என்னை வந்து எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப பிடிச்சி கல்யாணம் பண்ணார். டைரெக்டாக வந்து எங்கள் வீட்டில் வந்து கேட்டுட்டு இதனால் நிறைய பிரச்சனைகளுக்கு நடுவில் கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை. நான் பழசெல்லாம் வந்து கிளற வேண்டாம்னு நினைக்கிறேன். இதில் நிறைய பிரச்சனைனாலும் நான் கல்யாணம் ஆனதுனால எனக்கு வந்து யாரை பார்த்தாலும் பயமாக இருக்கும். இவங்க வீட்டில் வந்து ரொம்பவே வந்து இவங்களை பார்க்குறதுக்கு யார் கூட பேசுகிறதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு பயமாக இருக்கும். அதனால் வந்து நான் இவர்கிட்ட எதுவுமே நான் கேட்டதே கிடையாது. இது வாங்கிட்டு வாங்க, அது வாங்கிட்டு வாங்க, மாசமாக இருக்கும்போது அது சாப்பிட்றக்கு ஆசையாக இருக்குது, இது சாப்பிட்றக்கு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்கவும் மாட்டேன். அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்ததும் இல்லை. என்றைக்கோ ஒரு நாளைக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே அவங்க பெரியம்மா சத்தம் போட்டு பிள்ளைக்கு எதாவது வாங்கிட்டு வாடா, சாப்பிட்றக்கு எதாவது வாங்கிட்டு வான்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. அதுவுமே நான் ரொம்பலாம் நிறையா கொடுத்ததில்ல. எனக்குமே வந்து சின்ன பிள்ளையிலேருந்து நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்டிங்க அப்படின்னா, சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து நான் வந்து காய்கறிகள் அதிகமாக சாப்பிட மாட்டேன். அது சாப்பிடாம பொரியல் பண்ணால் மட்டும் சாப்பிடுவேன். குழம்புல போட்ட எந்த காய்கறியாக இருந்தாலுமே நான் சாப்பிட மாட்டேன். குழந்தை ஆனதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு தான் அந்த குழந்தைக்கு போகும் அப்படிங்கிறது அதுவும் தெரியல, யாரும் சொல்லவும் இல்லை. ஆனால் அப்படியே வந்து அந்த இதில் வந்து எனக்கு சாப்பிட்றதுனால பெருசாக வந்து என்னோடய ஹெல்த்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இல்லை. ரொம்ப வந்து எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம செக்கப் பண்ண போகும்போது எதுவுமே அவங்க டாக்டர்ஸ் வந்து எதுவுமே சொல்லலை. நர்ஸ் ஆகட்டும், நான் வந்து ஜிஹெச்சில் தான் செக் பண்ணேன். ஜிஹெச்சில் தான் டெலிவரி எனக்கு ஆச்சு. அவங்க எதுவும் சொல்லவும் இல்லை. நார்மலாக பிளட் டெஸ்ட் பார்த்தாங்க, சரி போங்க. அப்புறம் ஸ்கேன் பண்ணாங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு சரி வாங்க அடுத்த டெஸ்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. நம்ம அதுக்கு அடுத்த டெஸ்ட்டுக்கு போவோம். இப்படியே தான் கன்யூ ஆகிட்டே இருக்குமே ஒழிய நீங்கள் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க அப்படிங்கிற எனக்கு அவங்க சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்புறம் வந்து நான் வந்து இடையில எனக்கு ரொம்ப பிடிச்ச அதிகமாக சாப்பிட்ட ஃபுட்டு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருநீரும் அரிசியும். ஏன்னு எனக்கு தெரியல. நிறைய பேத்துக்கு இந்த ஃபீலிங் இருந்திருக்கா, இதெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களான்னு மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் இந்த தப்பு பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம மாசமாக இருக்கும்போது வந்து அரிசியெல்லாம் சாப்பிடக்கூடாது. நார்மலாகவே உங்களுக்கு தெரியும் அரிசி சாப்பிட்டா வந்து பஞ்சகாமலை வரும்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து அரிசி இந்த திருநீர் இதெல்லாம் தேவையில்லாத பொருள், அதனால் சாப்பிடாதீங்க. எனக்கு வந்து வீட்டில் எதுவுமே சாப்பிட இல்லாதனால அதை சாப்பிட்டேன்னா
இல்லை வந்து எனக்கு வந்து வயிற்றில் குழந்தை இருக்கிறதுனால அதை சாப்பிடணும்னு தோணுச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் வந்து அதை நான் வந்து அதிகமாக சாப்பிட்டா யாருக்குமே தெரியாது. நான் வீட்டிலேருந்து அழுங்காப்புல எடுத்து 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 சாப்பிட்ருவேன். திருநீரில் என்னால் தான் பாதி பாட்டில் டப்பியே காலி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து சாப்பிட்டு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. கடைசி ஸ்டேஜில் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வளகாப்புக்கு வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால் நாங்கள் ஊருக்கு டெலிவரிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா அம்மா வீடு வந்து ஊரில் தான் இருக்குது இல்லையா, அப்போ போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்கில் இருந்தோம். அங்கே என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசியாக செக்கப் போகும்போது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, என்னோடய பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எதுவுமே சொல்லாதவங்க எனக்கு வந்து பி நெகட்டிவ் பிளட் குரூப்பு. அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எனக்கு வந்து பெருசாக தெரியாது, நம்ம யார்கிட்ட போய் என்ன கேட்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே தெரியல. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது வந்து பெரிய ஜிஹெச்சுக்கு எழுதி கொடுத்தாங்க, கோயம்புத்தூர் பெரிய ஜிஹெச்சுக்கு வந்து எழுதி கொடுத்தாங்க. நாங்கள் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ரொம்ப வந்து பிளட்டு கம்மியாக இருக்குது, 6.2 or 5 அவ்வளோதான் இருந்துச்சு பிளட்டு, எனக்கு வந்து பி நெகட்டிவ் குரூப்புங்கிறனால நீங்கள் வந்து டெலிவரி வந்து நீங்கள் பெரிய ஜிஹெச்சுக்கு போங்கன்னு சொல்லிட்டு எழுதி அனுப்பி விட்டுட்டாங்க. இது ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தால் நம்ம யாராச்சும் கேட்டுட்டு நல்லதை நம்ம சாப்பிட்ருப்போம், ஏதாவது ஒன்று பண்ணியிருப்போம். எதுவுமே சொல்லாதனால எனக்கும் தெரியல. அப்புறம் நாங்கள் என்ன வீட்டில் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரே யோசனையாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஊரில் தானே டெலிவரி போய் பார்ப்போம், அதனால் ஊருக்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் வந்து உடுமலைப்பேட்டை ஜிஹெச்சில் வந்து நாங்கள் அட்மிட் ஆனோம். அதை வந்து அட்மிட் ஆனோம் போய் இது மாதிரி வந்து நாங்கள் கேட்கும்போது, சரி ஓகே நீங்கள் அட்மிட் ஆகிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் வீட்டில் வந்து யாராவதுக்கு வந்து இந்த குரூப் பிளட் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் எதாவது அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லை எங்கள் வீட்டில் யாருக்குமே இந்த பிளட் குரூப் இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்கள கேட்கும்போது, சரி நீங்கள் வந்து அங்கே விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் உள்ளேயே வந்து அந்த ஜிஹெச்சுக்குள்ளேயே அங்கே போய் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து ரொம்ப ரேர் பிளட் குரூப்பு, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, சரி நாங்கள் எதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு வந்து அமௌண்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அமௌண்ட் வந்து எனக்கு கரெக்டாக வந்து ஞாபகம் இல்லை, இருந்தாலும் 3000 நினைக்கிறேன். அம்மாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டங்க. அப்போ தான் வந்து கல்யாணத்துக்காக கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தாங்க. அம்மா படாத கஷ்டப்பட்டாங்க என்னோடய கல்யாணத்துக்கு. அதெல்லாம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாதுங்க. அதெல்லாம் வந்து பெரிய ஸ்டோரியே போகும். அடுத்தடுத்து இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படிங்கிறப்ப பிளட்டுக்காக அப்புறம் 10 நாள் வந்து ஒரு வாரத்துக்கிட்ட அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தோம். எனக்கு வந்து அப்போ வந்து கால் வீக்கமாக இருந்துச்சு. ஒரு 9 மாதத்துக்கு மேலே வந்து ஒரு 8 மாதத்துக்கு மேலே கால் வீக்கமாகிட்டே இருந்ததுனால, சரி ஓகே நீங்கள் அட்மிட் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் பிளட் வந்து பார்த்திங்கன்னா இறக்குனாங்க எனக்கு. அப்போ பிளட்டு அது 4 நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இறக்குனாங்க. அப்புறம் காலுமே வீக்கம் இருந்ததுனால அட்மிட் போட்டு சரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ யூரின் சாம்பிள் மட்டும் எனக்கு எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த யூரின் சாம்பிளில் பார்த்துட்டு சரி யூரினில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு கால் வீக்கத்துக்கு வந்து ஒன்றும் பெருசாக சொல்லலை. ஏன்னா அப்போ நம்மளுக்கு தெரியல கால் இதனால தான் வீங்கும் அப்படிங்கிறது, தொங்க போட்டு உட்காந்தா வீங்கும், மாசமாக இருக்கிறவங்களுக்கு நார்மலாகவே வீங்கும்னு தெரியல. அப்புறம் வந்து பிளட் எல்லாம் கிடச்சதுக்கப்புறம் ஆனால் ஒரு வாரம் கிட்ட நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தோம். பிளட் வந்து எனக்கு வந்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு வந்து வளகாப்பு வச்சாங்க. உடனே வந்து ஒரு 10 டேஸ் இருக்குன்னு நினைக்கிற வளகாப்புக்கு 10 டேஸ்க்கு வளகாப்பு பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வளகாப்பு பண்ணி இங்கேருந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. எங்கள் மாமனார் மாமியார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு வளகாப்பு பண்ணிவிட்டு அம்மா கூட்டிகிட்டு வந்தாங்க. அம்மா கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே 9 மாதத்துலேருந்து நான் வந்து வீட்டில் தாங்க இருந்தேன். அம்மா வீட்டில் இருக்கும்போது அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இந்த 9 மாதம் எனக்கு வந்து என் பையன் வந்து ஒரு 15-20 நாளைக்கு முன்னாலேயே பிறந்துட்டான். அவனுக்குமே ஹெல்த் இஷ்யூ ஆச்சு. அது வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நான் குழந்தை இப்போ எப்படி வலி எடுத்துச்சு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து அந்த ஒரு 10-20 நாளைக்கு முன்னாலே வலி எடுத்துருச்சு இல்லையா. அப்போ வந்து நாங்கள் வந்து நைட் நேரத்தில் தான் எனக்கு வலி எடுத்துச்சு. நைட் நேரத்தில் வலி எடுத்து நாங்கள் போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து காலையில் தான் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வலியால் பயங்கரமாக துடிச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனாலுமே எனக்கு வந்து பெருசாக வந்து நான் அழுகலை. குழந்தை அந்த நிறைய சொல்லுவாங்க, கண்ணில் அப்படி தண்ணி விழுகும், நான் கத்துனேன் பிறண்டனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணலைங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அம்மா ஐயோ அம்மா இப்படி தான் துடிச்சிக்கிட்டு இருந்தேன். அது ஒரு எப்படி சொல்கிறது,
அதுவுமே நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் காலையில் வந்து அழகாக என் பையன் பிறந்து கையில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பமாச்சு. என்ன ஏது அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதே வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. யாருக்குமே வந்து இவ்வளோ லென்த்தாக வீடியோ பார்க்குறதுக்கு பொறுமை இருக்காது. நான் எல்லா விஷயத்தையும் விட்டுட்டும் சொல்லவும் முடியாது. அதனால் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு தப்பு நடக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன நம்ம என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இது நிறைய பேத்துக்கு யூஸ் ஆகும். ஆனால் இது மாதிரி நம்மளுக்கும் நடந்துருமோ அப்படிங்கிறது நீங்கள் யாருமே யோசிக்கவே வேண்டாம். ஒவ்வொருத்தர் உடம்பு ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. எனக்கு இந்த மாதிரி ஆச்சு. என் பையனுக்கு என்ன ஹெல்த் இஷ்யூ வந்து ஆச்சு. அதனால் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.